என் பெயர் காளிதாஸ். ஒரு பயனராக நான் பெரும்பாலும் தனியாக பயணிக்க விரும்புவேன். சில வாரங்களுக்கு முன் நான் மேட்டுப்பாறை அருகே உள்ள ஒரு பழமையான காட்டுப்பகுதிக்கு சென்றிருந்தேன். அந்த இடம் நுழைவதற்கு முன்பே ஒரு விசித்திரமான அமைதியுடன் இருந்தது. எதையாவது சொல்ல முயற்சிக்கும் ஒரு மர்மம் போல. அந்த நாள் இரவு ஒரு பழைய குடிசை போன்ற இடத்தில் தங்கியிருந்தேன். அந்த இடத்தை காட்டுச் செயலாளர்கள் ஓரிருவர் தவிர யாரும் பயன்படுத்துவதில்லை என்றார்கள். ஆனால் இரவு 12க்கு பிறகு வெளியில் காற்று இல்லாத போதிலும் மரங்கள் சலசலப்பது போன்ற ஒலி. அடுத்து நான் வெளியில் பார்த்தபோது ஒரு வெண்மையான நிழல் மரங்களுக்கு இடையே நடந்து கொண்டிருந்தது. நான் பயந்து என் மொபைலை எடுத்தேன். டார்ச் ஏற்றி பார்த்தேன். யாரும் இல்லை. ஆனால் தரையில் பசுமை இலைகளில் ஒரு பாதம் பதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது மனிதன் மாதிரி இல்லை. பின் என்ன நடந்தது தெரியுமா? அந்த வெண்மையான நிழல் என் அருகே வந்து என் காதில் ஏதோ பழைய பஜனை ஒன்று பாடுவது போல ஓர் இயல்பு இல்லாத குரலில் பேசியது. என் உடல் உறைந்து போனது. நான் உடனே அம்மா என்றழைத்தேன். ஆனால் என் வாயிலிருந்து ஒரு ஒலியும் வரவில்லை. நான் மயங்கி விழுந்தேன். அடுத்த நாள் காலை காட்டுச் செயல் அலுவலர் ஒருவர் என் அருகே நின்று என்னை எழுப்பினார். அவர் சொன்னது, நீங்க அதே குடிசையா? அது 20 வருடங்களாக கைவிடப்பட்டது. அந்த இடத்தில்தான் ஒரு தெய்வீக பூசை நடக்காததால் பல விபரீதங்கள் நடந்திருக்காங்கன்னு சொல்வாங்க. நான் பின்னால் பார்த்தேன். அந்த வெண்மை நிழல் மரங்களுக்கு பின்னால் இன்னும் என்னை பார்த்துக்கொண்டு நின்று கொண்டு இருந்தது.